ஒரு மாயை கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் அது இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை தமிழர்கள் மதம் ஜாதி அத்துணையும் கடந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொங்கல் அப்படின்னா என்ன? எதற்காக இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். தெரிந்தவர்கள், எதற்காக இந்த பொங்கல்? ஏன் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம்? சரி, படைக்கிறது. இந்த விழா எதனுடைய விழா? எதற்காக இந்த விழா? அறுவடையின் விழா. சரி, அறுவடையின் விழா. இந்த விழாவை ஏன் நம்ம எல்லாருக்கும் மிகச் சிறப்பாக செய்கிறோம்? இன்றைக்கு நற்செய்தி வாசகம் எதை மையமாக கொண்டு இருந்தது? இந்த விழா நன்றியின் விழா. அதுதான் இதனுடைய மையம். இந்த அறுவடை திருவிழா அல்லது இந்த பொங்கல் விழா என்பது நன்றியினுடைய விழா. யாருக்கு நன்றி செலுத்துவது? அத்துணைக்கும். கடவுளுக்கு மட்டுமல்ல, அத்துணைக்கும் நன்றி செலுத்துகிற நான். கடவுள் இந்த உலகை படைக்கிற போது முதலாக எதை படைத்தார்? ஒளியை படைத்தார். ஒளியை என்றால் எதை படைத்தார்? சூரியன். கடவுள் படைத்த முதல் படைப்பு இந்த சூரியன் தான். ஒளியை படைக்கிறார். அடுத்ததாக